திடீர்னு தீ பிடிச்சிருச்சு. அந்த ஆக்சிடென்ட் நடந்ததை வச்சு வசுந்தரா தான் காரணம்னு சொல்லி எல்லாருமே அவளை தப்பா நினைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. இப்ப கூட வசுந்தரா நம்ம கூட வர்றதா இருக்கு. எதுக்கு அவங்க அங்க ஏதாவது தானா நடந்தா கூட அது வசுந்தரா தான் பண்ணான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அவங்க தேவையான்னு பாருங்க. இனியா சொல்றது கரெக்ட் தான். இதுக்கு மேலேயும் வசுந்தரா போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவளை ஆபீஸ்க்கு அனுப்புறதுதான் கரெக்ட். சரி வா. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? விடக்கூடாது, விடவே கூடாது. காந்திமதி, உன் அஸ்திரத்தை எடுத்து வீசு. என்னடி நீ எப்ப கிளம்பி வர சொன்ன? எப்ப வர? இரு பாட்டி, கிளம்பி வர வேணாமா? ஆமா ஆமா, நீ கிளம்பி வரதுக்குள்ள நாங்க துணி கடைக்கே போய் சேர்ந்திருப்போம். ஏற்கனவே இங்க ஏகப்பட்ட பிரச்சனை. சரி சரி வா வா, அந்த இனியாவுக்கு முகூர்த்த புடவை எடுக்க போறோம். அதுக்காக இப்ப கடைக்கு போயிட்டு இருக்கோம். வா 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 போலாம். என்ன பண்ணலாம்? பாட்டி முதல்ல கூப்பிட்டாங்க, இப்போ திடீர்னு அர்ஜுன் சார் வந்து வேண்டான்னு சொல்றாரு. புரியலையே. நம்மள ஃபேஸ் பண்றதுக்கு அர்ஜுன் சார் பயப்படுறாரு போல இருக்கு. இருக்கட்டும். மீனாட்சி. ஆனந்த், ஆனந்த் நீங்க எங்க? நான் மட்டும் இல்ல, அங்க பாருங்க எல்லாரும் வந்திருக்கோம். பாத்திய பாட்டி, இவ எங்க போனாலும் வந்துடுறான். ஆனந்த் இங்க வராருன்னு தெரிஞ்சு வந்திருக்கானா இல்ல ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு வந்திருக்காங்களான்னு தெரியலையே பாட்டி. பாத்தியாடி, இதுதான் சமத்துங்கிறது. அவளுக்கு கால்ல ஆண்டவன் பிரச்சனையை கொடுத்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் மூளைய நிறையவே கொடுத்திருக்கான். இதெல்லாம் பார்த்தாவது நீ தெரிஞ்சுக்க மாட்டியா? எருமா மாடு. வாங்க. என்னம்மா மீனாட்சி, நீ மட்டும் வந்திருக்க? நமக்கு எந்த காரியமுமே மங்களகரமா நடக்க கூடாதே, அமங்கலமா நடத்தி வைக்கிறதானே நம்ம பழக்கம். இங்க பக்கத்துல அந்த வசுந்தரா இருந்தா தேவலன்னு பாக்குறேன். அந்த கோணவாய்க்காரிய இன்னைக்குன்னு பார்த்து அர்ஜுன் ஆபீஸுக்கு அனுப்பி விட்டுட்டான். அவ ஆபீஸுக்கு போறதுக்குள்ள நாம முந்திக்கணும். காந்திமதி, விட்டுறக்கூடாதுடி. ஆனா நாம கூப்பிட்டா அவ வரமாட்டா. வேற யார் கூப்பிட்டா வருவா? என்ன பண்றது? நல்லா இருக்கு. வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணலாமே. இந்த புடவை நல்லா இருக்கும் மேடம். காஞ்சிபுரம் பட்டு, கான்ட்ராஸ்ட் மாடல், லைட் வெயிட்டா இருக்கும். அர்ஜுன், என்ன பொண்ணுங்களை விட மோசமா இருப்ப போல இருக்கு. உனக்கு எடுக்கவே தெரியாதுன்னு சொன்ன, இப்ப என்னடானா இத்தனை புடவைய பாக்குற? ஓ, இனியாவுக்கு ஸ்பெஷலா பாக்குறியா? அப்படிலாம் இல்லம்மா. இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அண்ணா, இதை பிரிச்சு காட்டுங்க. என்ன? அங்க பாரு பாட்டி, அவளை பாரு. நான் தான் சொன்னேனே, அவ கையிலேயே காந்தத்தை வச்சிருக்காடி. அந்த காந்தத்தை காமிச்சு 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 ஆனந்த் அப்படியே இரும்பு மாதிரி இழுக்கிறா. நீயும் இருக்கே மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி அங்கேயும் இங்க தெரிஞ்சுக்கிட்டு என்னத்த சொல்ல. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. பட் ஆரஞ்சுக்கு பதிலா பர்பிள் கலரா இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்படியா? வேற என்ன கலர் பார்க்கலாம்? போட்டு அதுக்கு மேல சின்னதா சந்தனம். இதெல்லாம் அவ போட்டு வந்தா அவளை பார்க்கும்போது சேலைக்கு அவ பொருத்தமா இல்ல அந்த சேலை அவளுக்கு பொருத்தமாங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன அர்ஜுன், புடவை எடுக்க சொன்னா ஏதோ தேவதைய வர்ணிக்கிற மாதிரி வரிசையா வர்ணிச்சிட்டு இருக்க? ஓ, இனியா பக்கத்துல நிக்கிறதுனாலயா? அதெல்லாம் இல்லம்மா. அர்ஜுன் சார். என்ன வசு வாய்ஸ் கேக்குது? என்ன நம்ம சொன்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா?
ஐயோ கண்ணு வேற அடிப்பால, இவ்வளவு பேர் முன்னாடி பயங்கர பிரச்சனை ஆயிடும். கண்ணாடி போட்டுக்க வேண்டியதுதான். அதனாலதான் நான் இங்க வந்தேன். நானா? நான் போன் பண்ணனா? என்ன சொல்ற நீ? ஆமா சார், நம்பர் கூட புது நம்பரா இருக்குன்னு கேட்டேனே. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த நம்பர் தான். கேட்டதுக்கு இது யாரதோ சேல்ஸ்மேன் நம்பர்னு சொன்னீங்க. ஏய், இது ஏன் நம்பரும் இல்ல, நான் உனக்கு போனும் பண்ணல. நீ போய் சொல்ற வசு. ஐயோ இல்ல அர்ஜுன் சார், நான் எதுக்கு போய் சொல்லணும்? நீங்க தான் இந்த நம்பர்ல பேசுனீங்க. நான் சொன்னதுக்காக எல்லார் முன்னாடியும் கடைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு சேல்ஸ்மேன் கிட்ட போனை வாங்கி நைஸா கால் பண்ணி வர வச்சிட்டீங்களா? ஐயோ இனியும் லேட் பண்ண கூடாது. சந்தோஷம் தானே? அவ நல்ல நேரம் மீனாட்சி வந்து இங்க புடவை எடுக்க வந்திருக்கா. வசுந்தரா, நீயும் கூட போயிட்டு செலக்ட் பண்ணுமா? அடியே, உன்னை வர வச்சது அர்ஜுன் இல்லடி, இந்த காந்திமதி தான். ஆனா உன்னை இங்க இருந்து விரட்டி அடிக்க போறது அந்த அர்ஜுன் தான். நீ வேணா பாத்துக்கிட்டே இரேன். மானத்தை கெடுத்து மந்தையில வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஓ மானத்தை கெடுத்து கடையில வைக்க போறேன். நீ அசிங்கப்பட்டு ஓட போறடி. இந்த அர்ஜுன் பையன் உன்னை விரட்டி அடிக்க போறான். தடவை இடிச்சா தலையில கொம்பு முளைக்கும்னு சொல்லி 2வது தடவை அப்படியே இடி. 2வது தடவை இடிக்கும் போது பதார்த்தமா இடிச்சு ஆனந்த் அப்படியே ஒரு பக்கம் இழுத்துரு. பதார்த்தமாவா? அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது பாட்டி. அடிச்சே கொன்னுடுவேன். அடியே, இது பதார்த்தம் இல்லடி, அப்படியே இடிக்கிறதுனா அப்படி 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 இடிக்கிறது. இப்படியா பாட்டி? அவன் எல்லாத்தையும் நானே சொல்லி கொடுத்துட்டு இருப்பேனா? நீ பெரிய ஆள்தான் பாட்டி. இடிச்சிடிச்சு பெரிய சாம்ராஜ்யத்தையே கவுத்துருவு போல இருக்கே. பாருடி, என்ன பாராட்டினதெல்லாம் போதும், போய் உன் வாழ்க்கையை பாரு போ. சரி பாட்டி, நான் பாத்துக்கிறேன். என் தலை எழுத்து சொல்லி கொடுப்பேன். இப்ப நான் என்ன பாட்டி பண்றது? அவ ஒரு தடவை இடிச்சிட்டால, இப்ப நீ மறுபடி போய் இடி. உனக்கும் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அப்படிங்கிற? ஆமா, கட்டம் சொல்லுது. போடி, அட போடி, அட போங்க பாட்டி. ஏய் லூசு, லூசா? பாரு செம்மையா வலிக்குது. என்ன நீ கண்ணு தெரியல? மாடு மாதிரி வந்து முட்டுற. இன்னொரு தடவை முட்டிடுங்க. ஏன்? கொம்பு முளைச்சிருங்க. உனக்கு கொம்பு முளைச்சா பரவாயில்ல, எங்க வீட்டுல திருஷ்டி பொம்மை உடைஞ்சிருச்சு. உன்னை போட்டோ எடுத்து வீட்டு முன்னாடி நான் கேட்டுட்டு இருக்கேன், நீங்க பதில் சொல்லாம இருக்கீங்க. ப்ளீஸ் ஆனந்த், இந்த விஷயத்துல விளையாடாதீங்க. இது வாழ்க்கை பிரச்சனை. ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா காலம் முழுக்க அவங்க தான் கஷ்டப்படணும். ஆனந்த், உங்களுக்கு தெரியும் தானே? மறைக்காதீங்க ஆனந்த், ப்ளீஸ் சொல்லுங்களேன். இல்ல மீனாட்சி, அது வந்து அண்ணிதான். மீனாட்சி, இந்த புடவை நல்லா இருக்கான்னு பாரு. ஆனந்த், இந்த விஷயத்த பத்தி அன்னிக்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. இதோ வர நீ. உனக்கு இருக்கிற பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க சரியான ஆள் நான் தாண்டி. அர்ஜுன் பைத்தியம் பிடிச்ச அலைரியா? என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. டேய் சோதி, இத்தனை நாள் பண்ண பிளான் எல்லாத்தையும் விட இன்னைக்கு பண்ண பிளான் ஒர்க் அவுட் ஆயிடும்டா. ஏய் நீ செத்த. அட இல்ல தச்சி, ஒரு தடவை செக் பண்ணிட்டா கரெக்டா இருக்கும்ல. பாருங்க பாருங்க பாருங்க. கொடுங்க கொடுங்க, நான் வேணா பாக்குறேன். கொடுங்க. எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? இதுல எத்தனை புடவை இருக்கு? இது ஒண்ணு உங்களுக்கு, இது இவங்களுக்கு, இது அவளுக்கு. அப்புறம் என்னது 1.5 லட்சம் ரூபாய் புடவை காணும்? அட்டைப்பட்டி மட்டும் இருக்கு. அதுல இருக்கா பாருங்க, அதுல இருக்கா பாருங்க. புடவை இல்லையேம்மா, அங்க பாருங்க, நல்லா பாருங்க, எல்லா டபாலையும் பாருங்க. இல்ல, இதுல இல்ல. பதட்டப்படாம பாருங்க, ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா அவங்க கிட்ட கேட்கலாம். மம்மி, அங்க பாருங்க.
புடவையா? கொட்டுனது கொட்டுனா, அந்த காப்பியை என் மேல கொட்டி இருக்க கூடாதா? இல்ல தாச்சி, ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? நாகூர் பிரியாணியை என்னதான் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தாலும் இந்த வயிற்று வலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விழுப்புரத்துல இருக்கிற நாய்க்கு தான் அது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாருக்கோ வாங்குனது இப்ப யாருக்கோ கிடைச்சிருச்சு. அவ தலையெழுத்து நல்லா இருக்கு. 1.5 லட்சம் ரூபாய் புடவை கிடைக்கணும்னா யார் என்ன பண்ண முடியும்? என்னம்மா நடக்குதுங்க? அதாண்டி எனக்கும் புரியல. ஆனா கண்டிப்பா இதுல யாரோ கேம் ஆடி இருக்காங்க. அது மட்டும் எனக்கு புரியுதுடி. அது யாருன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். அப்புறமா கண்டுபிடிக்கலாம். வாங்க வாங்க அட வாங்க. ஐயோ இங்க வா. என்ன வாசு, என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? ஆமா, போகும்போது வேற புடவை கட்டிட்டு போன, இப்போ இந்த புடவையில வந்திருக்க. ஐயோ அது ஒரு பெரிய கதைமா, நான் அப்புறமா சொல்றேன். இந்த புடவை எப்படி இருக்குன்னு சொல்லு. ஐயோ சூப்பரா இருக்குடி. கண்ணே பட்டுட்டு போல இருக்கு. எல்லாமே இருக்கும். இந்த புடவையோட விலை 1.5 லட்சம் ரூபாய். ஐயோ 1.5 லட்சமா? என்னடி சொல்ற? ஆமாமா, அதுவும் இது அர்ஜுன் சார் எனக்காக வாங்கி கொடுத்தது. வசுந்தரா முகத்துல சிரிப்பை பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அவ எப்போ இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எடுக்கிறேன். என்ன மேடம், என்ன திடீர்னு ஏதாவது பெரிய பிளான் வச்சிருக்கீங்களா? என்ன அரசியல்ல குதிக்க போறீங்களா இல்ல தனி கட்சியை ஆரம்பிக்க போறீங்களா? அதெல்லாம் இல்ல உத்தமன். அர்ஜுன் சார் எனக்காக இந்த புடவையை எடுத்து கொடுத்திருக்காரு. நல்ல முன்னேற்றமா இருக்கே. என்ன திடீர்னு? ஒன்னும் இல்ல, கடைக்கு வந்திருந்தாரு. இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே விலைய கேட்டாரு. ஜஸ்ட் 1.5 lakhs சொன்னாங்க. நான்றதுனால எனக்கு இம்மிடியட்டா வாங்கி கொடுத்துட்டாரு. என்னது 1.5 லட்சம் ரூபாயா? 6 மாச சம்பளத்தை மொத்தமா ஒரே புடவையில கொட்டி கொடுத்திருக்காரு. நான் சுசித்ரா பேசுறேன். கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வர முடியுமா? சரிங்கம்மா, ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி வாங்க. பக்கத்துலதான் இருக்காராம். ஒரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொன்னாரு. இது முக்கியமான விஷயம்மா. நாம மட்டும் பேசினா பத்தாது, எல்லாரையும் கூப்பிட்டுருவோம். இளமாறனை கூட வர சொல்லிடுவோம். அத்த மா, ஜோசியர் வரட்டும்மா, நீ குழப்பிக்காத. சரிங்க அத்த. பிரியா, பிரியா சொல்லுங்க மேடம். வீட்ல எல்லாரையும் நான் கூப்பிட்டேன்னு ஹாலுக்கு வர சொல்லு. சரிங்க மேடம். இப்போ சந்தோஷமாமா? இதெல்லாம் ஒரு விஷயம். ஆளுக்கால போன் பண்ணிட்டு என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல சார், ஆபீஸ்ல எல்லாருமே பேசிக்கிறாங்க, அதான் சார் கேட்டேன். போனை வைக்கிறீங்களா? வேற வேலையே இல்லையா உங்களுக்குலாம்? சாரி சார். ஹலோ ஹலோ சார். என்ன 1.5 லட்சம் ரூபாய் புடவையா? ஆமா சார். டேய் வேடா போன. சார் புடவை. டேய் உங்களுக்கு அவ்வளவுதானே சொல்லிட்டேன். வேடா போன. பஸ்ஸோ பஸ்ஸோ பஸ்ஸோ. சத்தம் போட்டு என்னடா வசு விசுன்னுட்டு. ஆமா, எங்க இவள காணோம்? வந்துட்டாடா புயலு. சாரின்னு சொல்லிட்டேன்ல. அர்ஜுன் சார் கூப்பிட்டாரு, அதான் என்ன பெரிய அர்ஜுன் சார்? அவர் பெரிய அல்லி அர்ஜுன். அவர் கூப்பிட்டாரா? இவ மினிக்கிட்ட ஆடிட்டு ஓடுறாளாம். மொகர கட்ட. ஏய் இந்த பாரு, நீயும் ஆத்தாக்காரியும் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. என்னதான் பழைய பாத்திரத்தை விளக்கு விளக்குன்னு விளக்கி சமையலுக்கு வச்சு சரித்திரம் சரித்திரம்னு சொன்னாலும் தரித்திரம் தீரவே தீராது. நீ எல்லாம் அந்த மாதிரி தாண்டி. என்னதான் 1.5 லட்சம் ரூபாய் புடவைய கட்டினாலும் அதுக்குன்னு ஒரே நாள்ல அர்ஜுன் பயலுக்கு நீ ஹீரோயின் ஆயிடுவியா? அந்த நினைப்பெல்லாம் தூக்கி போடுறே. காஃபி கொட்டி கரையானதுனாலதான் இந்த அதிர்ஷ்டமே உனக்கு வந்துச்சு. தவறி போய் அவ மட்டும் உனக்கு கிடைச்சிருவான்னு நீ தப்பு கணக்கே போடாத. அதெல்லாம் அர்ஜுன் சார், என்னது இது? என்னடா அர்ஜுன் இப்படி பண்ணிட்ட? சாரிய கைட்டு போனியா? அந்த எமோஷன்ல நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. இதெல்லாம் நல்ல விஷயம் தானே சார்? உங்களுக்கு தானே இந்த புடவை பிடிக்கலன்னு சொன்னீங்க. உங்களுக்கு பிடிக்காத புடவை என்கிட்ட எல்லாம் இருக்க கூடாது சார். அதனால பிடிக்கலன்னு சொல்றீங்க. சாரிய கழட்டி வச்சிடலானா அதையும் வேண்டான்னு சொல்றீங்க.
இப்ப நான் வேற என்னதான் பண்ணணும்னு சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எதுவும் கைடு தேவையில்ல. என்ன அர்ஜுன் சார் இப்படி பண்றீங்க? மாத்தி மாத்தி பேசினா என்ன சார் அர்த்தம்? எனக்கு என்னமோ நீங்க செய்யறதெல்லாம் பாக்கும்போது நீங்க முழு மனசோட சொல்லன்னு தான் தோணுது. என்ன இப்ப மாத்தி மாத்தி பேசுறா? அரை மனசோட சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஏ வசு, என்ன மனசுல அரை மனசு முழு மனசுன்னு? எனக்கு வேண்டாம் சார். இப்படி அரை மனசா நீங்க எடுத்து கொடுத்த புடவையா நான் எப்படி சார் கட்டிக்கிட்டு நிம்மதியா இருக்க முடியும்? ஆமா வசு, நான் சொன்னதெல்லாம் நிஜம்தான். ஓகேவா? நீ எந்த சோசியல் மீடியால வேணாலும் போடு, எனக்கு பிரச்சனை இல்ல. அப்படியா சார்? இந்த கேவலம் முடிச்ச கண்ணடிக்கிற நோய் வேற. சார் இது பிடிச்சிருக்கா? நீ எதை கேக்குற? புடவையா சார்? புடவையா? நீங்க தானே இந்த புடவைய எடுத்து கொடுத்தீங்க. பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ அர்ஜுன் சார். போன் போய் சொல்ல. போடுறா, பந்திக்கு முந்திக்கணும்னு சொல்லுவாங்க. இவ முந்திய விலக்கி விலக்கி காரியத்தை சாதிச்சுக்க பாக்குறான். அவன் என்னதான் விஸ்வாமித்திரனா விலகி விலகி போனாலும் இவ மேனக மாதிரி வந்து ஆட்டம் காட்டினா அவன் சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவான்? புடவைய நான் மாத்தி வச்சதுல இந்த அர்ஜுன் பைய கோவப்பட்டு அவளை துரத்துவான்னு பார்த்தா அந்த புடவைய வச்சே இவ ரொமான்ஸ் பண்றா. இவன் என்னடான்னா அப்படியே உருகிறான். ஐயோ, இந்த ஜோதி பைய வேற வந்து உயிர் எடுப்பானே, நான் என்ன பண்ணட்டும்? சார், அம்மா எல்லாரையும் கீழே வர சொன்னாங்க சார். பட்டுப்புடவை எதுக்கு கூப்பிடுது? என் அண்ணி வர சொல்லிருப்பாங்க. அவங்க வந்தாதான் தெரியும். தெரியாம தான் கால் ஆட்டிட்டு இருக்கீங்களா? ஹாய் 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 ஹாய், என்ன எல்லாம் வந்திருக்கீங்க? வணக்கம் சார். அம்மா வர சொல்லிருக்காங்களா? உட்காருங்க உட்காருங்க. அம்மா, என்ன எல்லாரையும் வர சொல்லிருக்கீங்க? என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயமா தான்ப்பா. வாங்க தம்பி. வணக்கம். வாங்கல மரன், வாங்க. வணக்கம் சார். என்ன திடீர்னு? உட்காருங்க. அர்ஜுன், நான் தான்ப்பா உங்க எல்லாரையும் வர சொன்ன மாதிரி இளமாறனுக்கும் போன் பண்ணி அவரையும் வர சொன்னேன். சரிங்கம்மா. பண்ணப்பா, கல்யாணத்தை பத்தி முக்கியமா சில விஷயம் பேசணும்னு சொன்னாரு. அத தெரிஞ்சுக்கணும்னு தான் எல்லாரையும் வர சொன்னேன். அம்மா வாங்க ஜோசியரே. வணக்கம். 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 வாங்க ஜோசியரே. வணக்கம். உட்காருங்க ஜோசியரே. என்னம்மா வர சொல்லி இருந்தீங்க? ஆமா ஜோசியரே, கல்யாண நாள் குறிச்சதுல இருந்து அபசகுணமா 2-3 விஷயங்கள் நடந்துருச்சு. அதான் உங்களை வர வச்சு ஜாதகத்தை மறுபடியும் ஒரு முறை பாத்துடலாம்னு நினைச்சேன். பார்த்து சொல்லலாமே. போய் கொடுமா. கொடுமா. ஆண்டவா. ஜோதிட சாஸ்திரப்படி அப்படி கல்யாணம் நடந்தா ஏதோ ஒரு ஜோடி தான் சிறப்பா வாழ்வாங்க. இன்னொரு ஜோடிக்கு வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு இருக்குமா? அந்த விதியை அன்னைக்கு கவனிக்காம நான் தெரியாம நாள் குறிச்சு கொடுத்துட்டேம்மா. என்ன ஜோசியரே இப்படி சொல்றீங்க? இப்ப என்னதான் பண்ணணும் சொல்லுங்க. தப்பா நினைக்க வேணாம் தம்பி. உங்க ராசி நட்சத்திரத்துக்கும் இனியாமா ராசி நட்சத்திரத்துக்கும் உங்க கல்யாணத்தை மண்டபத்துல தான் நடத்தணும். சரியாதான் இருக்கும். வசுந்தரா, உனக்கு சம்மதம் தானே? என்ன மேடம் என்ன கேக்குறீங்க? எனக்கு சம்மதம் தான். ஜாதகத்திலேயே பிரச்சனை மாத்தணுங்கும் போது மாத்தி வைக்கிறது தானே மேடம் கரெக்ட்? சரி சரின்னு சொல்றதுக்கெல்லாம் ஆத்தாளும் அவளும் மண்டைய ஆட்டிட்டு இந்த மொத்த சொத்தையும் ஆட்டைய போடுறதுக்கு பாக்குறாளுங்க. நான் விடுவேனா? பாத்தியா மம்மி, நடக்காத கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறாங்க. நச்சம், அமைதியாயிரு. அம்மா ஒரு நிமிஷம், நான் உத்தமன் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். நீங்க எதுக்குமா நன்றி எல்லாம்? நான் சொன்ன மாதிரி வீட்ல சொல்லி இடத்த மாத்தி வச்சதுக்கு ரொம்ப நன்றி ஜோசியரே. அப்படியெல்லாம் இல்லம்மா. நீங்க ஒரு நல்லதுக்காகத்தான் இந்த பொய்ய சொல்ல சொன்னீங்க.
அதுவும் இல்லாம இந்த வீட்டுக்கு நீங்க மருமகளா வரப்போறவங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதாம்மா எனக்கு வேணும். நான் நிறைய நாள் இந்த வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்கம்மா. அதெல்லாம் செமிக்கணும் இல்லம்மா. சரி சரி விடுங்க. இந்தாங்க இத வச்சுக்கோங்க. பரவாயில்லம்மா, யாரும் பரவாயில்ல, இருக்கட்டும்மா. எடுத்துக்கோங்க ஜோசியரே. சரிங்கம்மா. சரிம்மா, நான் வர்றேம்மா. சாரியா? இவன் தான் மெயின் வில்லன்னு நினைச்சா இவனும் நம்மள நம்பிட்டானே. இதே மாதிரி மொத்த பேரையும் சரி கட்டி சமாளிச்சுட்டு எப்படியாச்சும் அர்ஜுன கல்யாணம் பண்ணியே தீரணும். இப்பவே நான் அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சதுன்னா இவன் நமக்கு எதிரா என்ன வேணாலும் பண்ணுவான் போல இருக்கே. அப்படியே இவன் ரூட்லயே போய் நம்ப வச்சு அர்ஜுன கல்யாணம் பண்ணணும். எது எப்படி போனாலும் சரி, அந்த வசுந்தராக்கு அர்ஜுன் கிடைக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். அதுதானே, அதுவும் அண்ணன் வாழ்க்கையை தொடங்குறது கோயில்னும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்குப்பா. உங்க விருப்பப்படி கிராண்டா ரிசப்ஷன் வச்சுட்டா போச்சு. நல்ல ஐடியா தான்மா. அப்புறம்பா சாயந்தரம் பாட்டி போன் பண்ணிருந்தாங்க. நாளைக்கு வசு நீ வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு மருதாணி வச்சுட்டு வந்துடலான்னு சொன்னாங்கப்பா. அது நம்ம வழக்கத்துல இருக்காமே. எப்படியோ உனக்கு போய் உன் அண்ணிய பாக்குறதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சது இல்ல. சரி, நான் உடனே அண்ணி வீட்டுக்கு போன் பண்ணி சொல்றேன்ப்பா. இன்னைக்கு நடந்த பிரச்சனை இல்லாத நான் சொல்லவே மறந்துட்டேன். சரிம்மா, போன் போட்டு சொல்லு. வசு, என்னம்மா? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உனக்கு மருதாணி வைக்க வராங்களாம். மருதாணி வைக்கிறதுக்கா? எதுக்குமா அதெல்லாம்? ஏதோ அவங்க ஊர் வழக்கமா, அதனால அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்து உனக்கு மருதாணி வச்சு விட போறாங்களாம். அவங்க வரேன் அப்படின்னு சொல்லும்போது என்னால எதுவும் சொல்ல முடியல வசு. சரிம்மா. நான் எதுக்கும் போய் ஒரு வார்த்தை சுஜித்ரா அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த சமயத்துல எனக்கு மருதாணி எல்லாம் எதுக்கு? அம்மா வந்துட்டேன்பா. வந்துட்டாங்க. வணக்கம்மா. வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கோம்மா. மருமகளே நல்லா இருக்கியாம்மா? பாத்தீங்களா, உங்க மருமகளை மட்டும் விசாரிக்கிறீங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லம்மா, உன்னையும் தான் விசாரிக்கணும். நீ எப்படிமா இருக்க? சம்பிரதாயத்துக்கு விசாரிக்கிறீங்க, அக்கறையா விசாரிக்கிற மாதிரி தெரியலையே அங்கிள். அம்மாடி, என்னதான் தாயும் பிள்ளையும் ஒன்னா இருந்தா கூட வாயும் வயிறும் வேற தானேமா. அதுதான் நம்ம உலக இயல்பு. என்ன சொல்றீங்க? தாராளமா மருதாணி வைங்க. இளமாரா, எங்கப்பா பியூட்டிஷியன்? பியூட்டிஷியனா? அவங்க எதுக்குப்பா? அவங்க தானே மருதாணி வச்சு விடுவாங்க. கோனு மருதாணி எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்களே. என்னம்மா ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு சார். அவங்க உட்கார்ந்தாங்கன்னா நம்ம டிசைன் போட ஆரம்பிச்சிடலாம். டிசைன் அவங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் சார். அதுக்கு கூட நான் புக் வச்சிருக்கேன் சார். ஐயோ அதெல்லாம் வேண்டாம்ப்பா, கூடவே வந்திருக்கிறேன். என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. மருதாணினா என்ன? வெறும் அழகுக்கும் ஐதீகத்துக்கும் வைக்கிறதா? அதுல அர்த்தமுள்ள ஒரு பாரம்பரியம் இருக்கு. இத அம்மியில வச்சு அரைச்சி கொண்டு வந்து கையில வச்சா அப்படியே உடம்பு பூரா குளும பரவும். பொண்ணுங்களோட உடம்புக்கு அவ்வளவு நல்லது தெரியுமா? இந்த மருதாணிக்கு இருக்கிற மருத்துவ குணங்கிறது அவ்வளவு மகத்தானது. பாட்டி சித்த மருத்துவம் எல்லாம் படிச்சிருப்பாங்க போல இருக்க. கிராமத்து வைத்தியம் எல்லாம் பெண்ணி பெடல் எடுக்கிறாங்க. சூப்பர் பாட்டி. இன்னும் என்னென்ன கிராமத்து டிப்ஸ் இருக்கோ அத்தனையும் கொட்டுங்க. ஏன்பா, உனக்கு வைத்தியம் பாக்கறதுக்கா நான் வந்திருக்கேன்? இப்படி உடம்பு குளிர்ச்சியா இருந்துச்சுன்னா கண்ணுக்கு கண்ணாடி மாட்டிக்கிட்டு திரிய வேண்டி இருக்காதுப்பா. ஐயோ, இந்த வயசுல நான் கண்ணுக்கு கண்ணாடி கூட போடல, தெரியுதா? இது என்னடா வம்பா இருக்கு? வாயை கொடுத்து வாங்கி கட்டிட்டோமோ? தனியாலேயே குளிப்பாட்டணும், அப்பதான் அவ சூடெல்லாம் அடங்கும். தூமுறு பிடிச்சவன். பொண்ணுங்க உடம்புல இயற்கையாவே மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். பொண்ணுங்க நேத்து பார்த்த மாதிரி இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. அதனால
மருதாணிய கையிலயும் கால்லயும் வைக்கும்போது மருதாணியோட குளிர்ச்சி அவங்க கர்ப்பப்பைக்கு நேரடியா போய் சேர்ந்துரும். அப்ப அந்த கர்ப்பப்பை இன்னும் வலுவாகி பிறக்க போற குழந்தைக்கு ஆயுள் ஆரோக்கியம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஒரு மருதாணில இவ்ளோ விஷயம் இருக்கா? யாருக்குமே தெரியறதில்ல. என்ன பண்றது, எல்லாத்தையும் அவசர கதியில தவற விட்டுட்டு தாண்டி தாண்டி போய்கிட்டு இருக்கோம். அப்படித்தான் இதையும் விட்டுட்டோம். பாட்டிமா, ஆண்களின் உடல் குளுமைக்கு அப்ப என்ன பண்றது? நாங்க வேணாம் மருதாணிய சட்னி அரைச்சு இட்லிக்கு தொட்டு சாப்பிடலாமா? தம்பி, இந்த சட்னி எல்லாம் எதுக்கு? வேணா 4 தழைய வாங்கி அப்படியே சாப்பிட வேண்டியதானே? மம்மி, எனக்கு இதெல்லாம் நடக்க நடக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வசோட கல்யாண விஷயம் கன்ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. அவன் முகத்தை பாத்தீங்களா? அப்படியே எள்ளும் புல்லுமா வெடிக்குது. அதுல கடுகு போட்டா அப்படியே வெடிச்சிரும் போல மம்மி. இருடி, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்.